கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் தொடர்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லதாவிடம் கேட்கலாம். லதா, வணக்கம். ஒரு விவரம். வணக்கம். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் பதிவில், கோவை சர்வதேச விமான நிலையம் அருகில் நேற்று இரவு நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த சட்ட கல்லூரி மாணவி 3 சமூக விரோதிகளால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவி விரைந்து நலம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் சமூக விரோதிகளுக்கு சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ சிறிதும் பயமில்லை என்பதையே பெண்களுக்கு எதிரான இதுபோன்ற தொடர் குற்ற செயல்கள் காட்டுகின்றன என்றும், திமுக அமைச்சர்கள் முதல் காவல்துறையினர் வரை பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்கும் போக்கையே மேற்கொள்கின்றனர் என்றும், பாலியல் குற்றங்களை தடுக்கவோ பெண்களுக்கு பாதுகாப்பளிக்கவோ திமுக ஆட்சி தவறிவிட்டது என்றும் கடுமையாக சாடி அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். மேலும், பொதுமக்களுக்கு பாதுகாப்பு வழங்கவோ சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவோ காவல்துறையினரை பயன்படுத்தாமல் திமுக அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்ய மட்டுமே பயன்படுத்துவதால் தமிழகம் இன்று இழுநிலையில் இருக்கிறது என்றும், இப்படி ஒரு கையிலாகாத நிலையில் காவல்துறையை வைத்திருக்கும் காவல்துறை பொறுப்பான முதலமைச்சர் அவரை கடுமையாக சாடி அந்த பதிவை குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.